கடமை சார். இது இந்த அணு ஆயுத போர் அளவுக்கு இது செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு போர்ச்சூழல் இப்போது அது உருவாகி இருக்கிறதான்னு சொல்றீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இது ஒரு டிக்ளேர்டு வாரா ரெண்டு நாடுமே வந்து அறிவிக்கலை. இந்தியாவை பொறுத்தவரை ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் ஒன்லி இந்த டெரரிஸ்ட்டை நாங்கள் அனிலேட் பண்ணணும், அவங்கள ஒழிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான் தரப்புலேருந்து இது எந்த விதமான வெளிப்படையான பேட்டிகளோ மற்றபடி தாக்குதல் தொடர்பான விவரங்களோ எதுவுமே அவங்க அதிகாரப்பூர்வமாக சர்வதேச சமூகத்திற்கு இன்னும் அவர் தெரிவிக்கவில்லை. நீங்கள் கூறியது போல இன்னும் சில மணி நேரங்களில் அவங்க அந்த அறிவிப்பை வெளியிட போறான்னு சொன்னீங்க. ஆனால் இது இப்போ இந்த டிக்ளேர்டு வாரா அறிவிக்காமலேயே இந்த 4 நாளில் வந்து இந்த அளவுக்கு இந்த போர் சூழல் வந்து இதற்கு முன்பு அந்த 1947, 65, 71 இது மாதிரி அந்த கார்கில் அந்த 99 கார்கில் வார் சமயத்தில் இது போன்ற வார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களா சார்? இல்ல இப்போ பார்க்கணும்னா ஆஃப்கோர்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் நான் வந்து என்ன சொன்னேன்னா ஆபரேஷனல் கமாண்ட் சென்டர் மீட்டிங் நடக்க போறது தவிர வார் டிக்ளேர் பண்ணுவாங்களா இல்லையா, நியூக்ளியர் வார் அது நமக்கு தெரியாது. ஓகே ஓகே. செகண்ட் வந்து கார்கில் வந்து அவங்க ஒரு நாளும் வார் டிக்ளேர் பண்ணனாலும் அவங்களோட ஆபரேஷனல் ஸ்ட்ரைக்ஸ் இருந்தனால நம்ம ரெஸ்பான்ஸ் எடுத்தோம். இந்த இடத்துல அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னார், ராணுவ அமைச்சர் என்ன சொன்னார்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நம்ம அபேன்ஸ்ல வைத்தோம்னா திஸ் இஸ் an act of war சொன்னாங்க. இது வந்து ஒரு போர் நடவடிக்கைன்னு. ஆனா வார் டிக்ளேர் பண்ணல. ஏன்னா வார் டிக்ளேர் பண்ணா கதவு எல்லாத்துக்கும் திறக்கிறது. நம்ம எந்த மாதிரி வேணா நம்ம எந்த ஒரு ஒரு பின்வாங்கிறதுக்கு ஒரு இது கிடையாது. நம்ம வந்து உள்ள போய் அடிக்கலாம். அவங்கள 1971 பண்ணாங்க இல்லையா, 1971 3வது டிசம்பர் வந்து அவங்க வந்து அவங்களோட விமானத்தை உள்ள அனுப்பினோம்னா மிஸ்ஸஸ் காந்தி என்ன சொன்னாங்க, திஸ் இஸ் an declaration of war and இந்தியன் துருப்புகள்லாம் உள்ள போய் பங்களாதேஷ் போய் லிபரேட் பண்ணி இந்த வெஸ்டர்ன் செக்டர்ல பண்ணாங்க. சோ நம்ம இப்ப என்ன சொல்றோம்னா பாகிஸ்தான் வந்து இப்போ பின்வாங்கறதுக்கு சமயம் இருக்கு. அவங்க இப்பவே இருக்கிற ஆக்டிவிட்டிஸ்ல நடவடிக்கைலாம் நிறுத்தினா டீஎஸ்கலேட் பண்ணி பேச்சுவார்த்தை நடந்து திரும்பி நம்ம முன்னேறலாம்னு. இன்னொரு பேச்சுவார்த்தை தான் கணபதி சார், அங்க இருக்கிற சூழ்நிலையோ சரியாவே இல்லை. நீங்க பொருளாதார நிதி கூட பாத்தீங்க, IMFல இருந்து $1 பில்லியன் லோன்லாம் கொடுக்கல. ஆனா இதே சமயத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னாக்க நீங்க பாத்துருப்பீங்க, இந்த IMFல இருந்து லோன் எப்போ வந்தது, ஒரு 12:30 மணிக்கு ராத்திரி வந்தது. அந்த 12:30 மணிக்கு ராத்திரி முடிஞ்சதும் அவங்க ஆக்டிவிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அந்த IMF மீட்டிங்ல நம்ம அவங்கள்ட்ட சொன்ன இது கொடுக்கறது சரியில்லை, ஆனா அதுல IMFல நோ ஓட் கிடையாது, நம்ம அப்ஸ்டெயின் தான் பண்ண முடியும் தவிர, அதனால நம்ம அப்ஸ்டெயின் பண்ணணும். அமெரிக்கன்ஸ்க்கு தான் 17% அவங்களுக்கு voting ரைட்ஸ் இருக்கு, அவங்க பண்ணிருக்கலாம். சார் கணபதி சார், அன்பார்ச்சுனேட்லி வெளிநாடுகள் எதுவும் பாகிஸ்தான் மேல நம்ம இந்த லோன் கொடுக்க வேண்டாம்னு யாரும் சொல்லல. அதனால பாகிஸ்தான் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ முன்னேறான்னு ஒரு கிரீன் லைட் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே கடமை சார், நீங்கள் ஏற்கனவே பல நாடுகளில், அது ரஷ்யாவில் இருந்து சிங்கப்பூர்லேருந்து குவைத்திலேருந்து பல நாடுகள் இந்த வெளியுறவுத்துறையில் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. ஆனால் அமெரிக்கா இப்போது பாகிஸ்தானுக்கு இதற்கு முன்பு இருந்ததை போல அந்த முழுமையான ஒரு ஆதரவை வந்து அமெரிக்கா வந்து வழங்குதா சார்? ஏன்னா அந்த ஒசாமா பின் லாடன் அட்டாக்கு பிறகு அந்த சீன ஆதரவு அதிகரித்த பிறகு இப்போதைக்கு இந்த அமெரிக்காவின் தலையீடு என்பது வந்து இந்த பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு முழுமையான அளவுக்கு நிதி ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் அந்த உதவிகளை இப்போதும் வழங்குகிறதா சார்? இல்ல, அமெரிக்காட்ட இருந்து அவங்களுக்கு ஆயுத சப்போர்ட் ஒன்றும் வரல. சீனாட்ட இருந்து கண்டிப்பா வந்திருக்கு. இப்ப நீங்க பாத்துருப்பீங்க சில ட்ரோன்ஸ்ல எல்லாம் அந்த இது இருக்கு, ஆர்ம்ஸ் அண்ட் எக்யூப்மென்ட்ஸ். அவங்க F-16 வந்து பழைய காலத்துல இருந்து இருக்கு. கார்கிலுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் பேன் கொடுத்தாங்க. ஆனா ஒரு கொஞ்ச நாள் சில வருஷம் முன்னால திரும்பி அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. ஆனா இதுல என்ன மெயின்டெனன்ஸ் சப்போர்ட்னு யூஸ் பண்ணி பாகிஸ்தான் வந்து அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணாங்க. இப்ப பத்தான்கோட் டைம்லயும் யூஸ் பண்ணாங்க. ஆம்ராம் ஒரு வெப்பன்ஸ் எல்லாம் நம்ம மேல யூஸ் பண்ணாங்க. இப்போ அதே தான் பண்ணிருக்காங்க. சோ பாகிஸ்தானோட மெயின் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வந்து எங்க இருந்து வருது? சீனால இருந்து வருது. ஆன்டி ஏர்கிராஃப்ட் டிஃபென்ஸோ ஏர்கிராஃப்டோ அவங்களோட குண்டு வீசுறதோ எல்லாம் சீனால இருந்து வருது. அது தவிர துருக்கியில இருந்து ட்ரோன்ஸ் எல்லாம் துருக்கியில இருந்து வருது. டியூப் ட்ரோன்ஸோ லாய்டரிங் ட்ரோன்ஸோ மற்ற ட்ரோன்ஸ் எல்லாம் துருக்கியில இருந்து வருது. துருக்கிட்ட கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கிற ட்ரோன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரோன்ஸ், ரொம்ப ஆக்குரேட் ட்ரோன்ஸ். அந்த பேரக்தரோ சொன்னூன்ஸோ எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரோன்ஸுங்க. சோ துருக்கியில இருந்து வருது. சோ இப்போ இருக்கிற அதிபர் ட்ரம்பும் அவரோட துணை அதிபர் வான்ஸோ சொல்லிருக்காங்கன்னா இந்த வார்ல நமக்கு சம்பந்தம் இல்லை. அதே சமயத்துல அந்த ஊரோட வெளியுறவு அமைச்சர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ வந்து நேத்து
இன்ட்ரெஸ்டிங்கா பாகிஸ்தானோட சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரல் அசிம் முனீரோட பேசிருக்காரு. அவருக்கே புரிஞ்சிருக்கும், உலகத்துக்கே புரியும் யாரு பாகிஸ்தானோட ஆட்சியோட தலைவர்னு. அவங்க ஆர்மி தான், ஜெனரல் முனீர் தான். ஷஹபாஸ் ஷரீப் வந்து ஒரு பிரதமர் இருந்தாலும் அவர் வந்து ஒரு பவர் கிடையாது, பிரதமர்னு சொல்லலாம். 1950 இருந்து பாகிஸ்தான் யாரு ஆட்சியில முன்னேறிட்டு இருக்காங்கன்னா அங்க இருக்கிற ஆர்மி தான். அதை பத்தி சந்தேகமே இல்லை. பேச்சுல இருந்தா எல்லாம் தொடங்கி இருக்கு. பேசிருக்காரு, சொன்னார் 2 நாளும் டீஎஸ்கலேட் பண்ணுங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்ம சொல்லுவோம் பாகிஸ்தான் டீஎஸ்கலேட் பண்ணணும், நம்ம ரெடியா இருக்கணும்.